நம்ம தமிழ் சினிமால முதலமைச்சர் இறக்க போறத முன்கூட்டி ஒரு கணிச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறக்க போறத ஒரு படத்துல முன்கூட்டியே காமிச்சிருப்பாங்க. ஹைலைட் என்னன்னா, அவங்க இறந்த தேதி பாத்தீங்கன்னா 5 டிசம்பர் 2016. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆன டேட் பாத்தீங்கன்னா 4 மார்ச் 2016. கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸுக்கும் அவங்க இறந்ததுக்கும் 9 மாசம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அந்த படத்துல அவங்க இறந்ததை ஒரு இன்ட் மூலியமா நம்மளுக்கு தெளிவா காமிச்சாங்க. அது என்ன சீன் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிக்கோங்க. பிச்சைக்காரன் மூவில இந்த சீன் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த சீன்ல ஒரு விஷயம் நடக்கும். ஹீரோ பாத்தீங்கன்னா குளிர்துன்னு படுத்துட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருக்க ஒருத்தர் அவர் மேல ஒரு பேனர் வச்சு மூடுவார். அப்போ அந்த பேனர்ல காட்டுவாங்க. அப்ப காட்டும் போது என்ன போட்டிருக்க அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா, அம்மா முதலாம் நினைவஞ்சலி அப்படின்னு போட்டிருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. இலுமினாட்டின்றவங்க நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணா சினிமாவை தான் ஒரு பெரிய ஆயுதத்தை யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் சொன்னா சிம்சன் ப்ரொடக்ஷன் பத்தினா ஒரு விஷயமும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது அப்படியே நடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க கொடுத்த எல்லா ரெஃபரன்ஸையும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க பண்ண வேண்டியதுலாம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஃபாலோ பட்டனையும் ஒரே அழுத்துங்க. நான் அடுத்த வீடியோல இதோட ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தோட உங்களை பார்க்க